Hebron Ministries. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். யாத்திரையாகமம் 32ல் ஆண்டவர் நம்மோடு, அதிலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்கப்போம். ஆண்டவமை ஆசிரியப்பார். சரி, 1, 2, 3 மட்டும் வாசிக்க, மற்ற பார்த்தலாம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபொழுது, காங்கிரிகேஷன் அதாவது தேவனுடைய சபை கண்டபொழுது, தேவனுடைய விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் கண்டபோது, இஸ்ரவேல்கள் கண்டபோது, அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி விடுகிறார்கள். சீஃப் பாஸ்டர் மேலே போனார், திரும்ப வரல, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் கிட்ட. அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்தது? அப்ப என்ன அறியல, அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்ததை அவர்கள் மறந்து விட்டார்கள். மோசே தான் அழைச்சிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். சரி, போதும். இங்க இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த பகுதியில் 4 காரியங்களை ஆண்டவர் நமக்கு இந்த ஆராதனையிலே கற்றுக் கொடுக்கின்றார். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அருமையான தேவனுடைய சமூகத்தில் மோசே இருக்கிற காரியங்கள், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னா தேவனுடைய செல்வாக்கு, தேவனுடைய கட்டுப்பாடு, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மோசே அவனோடு கூட இருக்கிற ஒரு பகுதியை பார்க்குறோம். 2வது பகுதியில் பார்க்கும் பொழுது இந்த ஆரோன் மக்களுடைய செல்வாக்கு, மோசே தேவனோடு கூட இருக்கிறான், ஆனால் இந்த ஆரோன் எப்படி போய் விடுகிறார்? 2 வகை கூட்டம் அங்கே காணப்படுகிறது. இந்த ஆரோன் என்ன பண்ணுறான்? மக்களுடைய செல்வாக்கில் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ, குடும்பம் என்ன மெஜாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மெஜாரிட்டிக்கு போயிட்டு இந்த மக்களுடைய வார்த்தைகளுக்கு அவன் செவி சாய்த்து விடுகின்றான். 3வது காரியம், அவனுடைய ஆராதனை அவன் செவி சாய்த்ததுனால அவன் தேவனுக்காக செய்ய வேண்டிய பொருத்தனைகள், தேவனுக்காக கடைபிடிக்க வேண்டிய கற்பனைகள், நியமங்கள் எல்லாம் மறந்து அவன் என்ன சொல்கிறான்? அவன் ஆராதனையிலே தேவனை ஆராதிக்க முடியாமல் வேறு காரியங்களை செய்ய முடியாய் அவன் உட்படுத்தப்படுகின்றான். அப்போது அவனுடைய செல்வாக்கு, அதாவது ஆராதனையுடைய செல்வாக்கு, தேவன் நம்மை ஆராதிக்க முடியாய் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை இப்படி தான் ஆராதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை மறந்து வேறு விதங்களிலே ஆராதித்து விடுகிறார்கள். 3வது காரியம், அவரிடத்தில் எண்ணெய் இல்லை, அர்ப்பணிப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் மோசேட்ட என்ன இருந்துச்சு? அர்ப்பணிப்பு இருந்தது. அவன் அந்த மக்களை கானான் தேசத்துக்கு வழி நடத்துகிறான். அர்ப்பணிப்பு இல்லாத மக்கள் நடு வழியிலே விடப்படுவார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட செல்ல மாட்டார். ஹல்லேலூயா. அதனால் இங்கே இந்த 4 செய்தியினுடைய தலைப்பு, தேவனுடைய கிருபையிலே மகிழ்ந்திருங்கள். ரிஜாய்ஸ் இன் ஹிஸ் பிரசன்ஸ், ரிஜாய்ஸ் இன் ஹிஸ் கிரேஸ். அவருடைய கிருபையிலே மகிழ்ந்திருக்க வேண்டும். அவர் தான் எனக்கு அண்ணலாம். அவர் எங்கே அழைக்கிறாரோ, எங்கே என்னை வழி நடத்துகிறாரோ அங்கே நான் செல்ல ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கரமும் பரிசுத்தாவுடைய வல்லமையான அபிஷேகத்தையும் தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை. ஒரு அம்மா ஜெபிக்கும்போது ஜெபிப்போமா? அந்த அம்மா ஜெபிக்குமா, ஆண்டவரே நான் ஒரு புழுதி, ஆண்டவரே அம்மா டஸ்ட், ஆண்டவரே அம்மா என்றவரே நான் ஒரு ஜஸ்ட் புழுதி. பையன் கேட்டான், நான் என்னம்மா எப்போ பார்த்தாலும் புழுதின்ற, நான் மட்டும் சட்டையை அழுகு பண்ணி என்னை திட்டுற. அவரை ஜபத்தை கூட என்ன பண்ணுறாங்க? பிள்ளைகள் கவனிக்கிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய கரத்தில், நான் உடைய பிள்ளை ஆண்டவரே, ராஜாவின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க தேவன் நம்ம கற்றுக் கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். சரி, இந்த வசனங்களை பாருங்கள். இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அர்த்தம்னா, பவர் டு சேஞ்ச், ஒருவரை மாற்றுகிற வல்லமை நமக்கு வர வேண்டும். பவர் டு சேஞ்ச் அப்படின்னா ஒரு ஆளை மாற்றுற ஒரு காரியங்கள். அப்போது ஆண்டவர் இங்கே 430 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார். 400 வருஷங்கள். அந்த 400 வருஷங்களில் தேவன் 10 விதமான வாதைகளினால் அந்த தேசத்தை வாதிச்சு பெரிய அற்புதம் செஞ்சு தேவனை கொண்டு வந்து விடுகிறார்.
ஆனால் நடந்த காரியம் என்ன? தேவனோடு இருக்க வேண்டிய மக்கள் தேவனை விட்டு விலகு செய்கிறார்கள். நம்மளோட வாழ்க்கை கூட ஒரு கானான் பயணம் போல. ஹல்லேலூயா. 40 வருஷமோ 50 வருஷமோ நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம். அந்த வருஷங்களை என்ன செய்ய வேண்டும்? தேவனை பிரியப்படுத்தும்படியாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்மை பிரியப்படுத்தும்படியாய் வாழும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுப்பது மாத்திரமல்ல, ஆண்டவர் அடிக்கடி நம்ம நினைக்கும் போதெல்லாம், நான் இப்போல்லாம் நினைக்கும் போதெல்லாம், ஆண்டவரே உங்களுடைய 1000 வருட அரசாட்சியில் கர்த்தரை எங்களை அழைத்து செல்லும் ஆண்டவரே, ஒரு நித்தியத்துக்குள்ளே எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டியூட்ரானமியில் 9 அவன் எல்லாவற்றையும் சொல்கிறான், என்ன நடந்துச்சு. இப்போ தேவனுடைய சமூகத்தில் அவன் போகும்பொழுது அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லி, அந்த எக்ஸோடஸில் நடந்த 24 அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டு அந்த கற்பனைகளை பெற்றுக்கொள்கிறான். அப்போது மறுபடியும் டியூட்ரானமி உபாகத்தின் புத்தகத்தில் அந்த காரியத்தை அவன் திரும்ப எழுதுகின்றான். அப்போது எழுதும்பொழுது 9:9 பாருங்க. 9:9 கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின பொழுது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். அப்பம் புசியாமல் 40 நாட்கள் 2 மணி நேரம் ஆராதிக்கு நம்ம படுற பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 மணி நேரம். ஒரு அம்மா கேட்ட சொன்னாங்க, ஏமா லேட்டாக வந்த? பாஸ்டர், நான் ராத்திரியே புடவெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், ஆனால் என் புருஷனுக்கு அந்த புடவை போடல. கட்டி வந்தோடனே சொல்கிறாரு, இந்த புடவை நல்லா இல்லை, மாற்றுன்னு. அதனால தான் லேட் ஆச்சு. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரீசன் ஆண்டவர் வச்சிருக்கிறார் இல்லையா? நம்ம நான் சொல்ல, இனிமேட்டு சொல்லுமா, ராத்திரியே அவர்கிட்ட காமிச்சிருமா, ராத்திரியே அவர்கிட்ட. ரொம்ப நல்ல பிள்ளைங்க, எல்லாத்தையும் குடும்ப கதையெல்லாம் என்கிட்ட சொல்லி உங்களை நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். உங்கள் ரகசியங்கள்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இங்கே பாருங்கள். அப்போது இவன் என்ன செய்கிறான்? மலையின் மேலே நான் சும்மா போகிறதுக்கு, விளையாடுறதுக்கு போல, நான் எதுக்கு போனேன்? தேவனுடைய சமூகத்தில் 40 நாட்கள் சாப்பிடலை, 40 நாட்கள் தண்ணீர் குடிக்கவில்லை. தேவனுடைய சமூகத்திலே நான் காத்திருந்தேன். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவரோடு கூட தங்கி இருப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் கூட இருக்கிறது அவருக்கு பிடிக்குது. முதல்ல ஒரு நண்பன் நம்ம கூட அதிகமாக நேரம் இருங்க போகலாம் அப்படின்னு சொன்னால், அந்த நண்பருக்கு என்ன பண்ணுது? நம்மளை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். போனால் போதும். 4 டைம் சில பேர் உட்காந்து டைமை பார்ப்பான், பார்த்தீங்களா? அப்போ எழுந்துருன்னு அர்த்தம். இது அது பார்க்காம இது பேசிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ டைம் பார்க்குறேன் என்ன அர்த்தம்? கிளம்பு, ஏன் போட்டு அறுக்கிற அப்படின்னு அர்த்தம். ஆனால் என்ன பண்ணுவாங்க? இன்னும் பேசி அப்புறம் இல்லை, எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும், தயவு செய்து அப்படின்னு சொல்கிற வரையிலும் பேசிட்டு போவோம். போல் ஆண்டவரோடு இவன் தங்கி இருப்பது ஆண்டவருக்கு பிடிக்குது. அவர் இவனோடு இருப்பது 40 வாழ்க்கை ஒரு மனுஷனோட கடவுள் தங்கி இருக்கிறார். இப்போ ஆச்சரியமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது பாருங்கள். 40 நாட்கள் அவ்வளோ பெரிய வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் தேவன் 40 நாட்கள் ஒரு மனுஷனோடு தங்கி இருந்து அவனோடு கூட முகமுகமாய் பேசி, இஸ்ரவேல் புத்திரர்கள் ஒரு பெரிய பிளான், நாட்டை தரப்போகிறார். இப்போது ஒரு சாதாரண ஒரு மனுஷன், எனக்கு யாக்கோபு சந்ததிக்கு இப்போ ஒரு நாடு கிடைக்க போகுது. அந்த நாட்டில் நீ எப்படி வாழணும், எப்படி காரியங்கள் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், இது எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறாராம்? கை விரலினால் அந்த வார்த்தைகளை எழுதி, கற்பனைகளை எழுதி, அதை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மோசேவுக்கு கொடுக்கின்றார். பார்த்தீங்களா? ஆண்டவர் ஒரு டீச்சரு, ஒரு அப்பா அம்மா மம்மி, இது டேடி மம்மின்னு எழுதி காமிச்சு, ஸ்லேட்டில் எழுதுகிற மாதிரி எழுதி கற்பனைகளை கையில் கொடுத்து, நீ இப்படியா, எவ்வளோ அன்பு அவர் வச்சுருந்தா. அவர் என்ன பண்ணுறார்? இவற்றையெல்லாம் தேவன் நமக்காக செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு விரோதமான ஒரு ஆராதனையை அவர்கள் கொண்டு வந்து விடுகிறார்கள். ஆண்டவர் பெரிய திட்டத்தோடு கூட 400 வருஷங்கள் ஆபிரகாமை நினைக்கிறார், ஈசாக்கை நினைக்கிறார், யாக்கோபை நினைக்கிறார். 400 வருஷங்களுக்கு பிறகு தன்னுடைய ஓங்கிய பயத்தினால் கொண்டு வராரு. ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணுறாங்க? அந்த திட்டங்களை உடைத்து போட்டு விடுறார்கள். தேவனுடைய
பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கென்று பெரிய தரிசனங்களின் திட்டங்களை சில சமயத்தில் நமக்கு வாழ்க்கையில் சோதனைகள் வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அறியாமலே தேவனை விட்டு விலகி போகிற சூழ்நிலைகள் வந்தாலும் கூட நம்ம எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவர் மேலே வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனை என்ன கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது, விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் நாட் ஃபார் சேல், நீங்கள் நாட் ஃபார் சேல். சில இடத்துல சேல் போர்டு வச்சுக்காம பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம், சேல் போர்டு வச்சுக்கின்னா வெளியில் போகிற ஆளே உள்ளவா என்னை வாங்கிட்டு போ, அப்படிதானே அர்த்தம். நாட் ஃபார் சேல் அப்படின்னு போட்டிருப்பான். விற்பனைக்கு அல்ல, நாட் ஃபார் சேல், ரைட். நாட் ஃபார் சேல் அப்படின்னா விற்பனைக்கு அல்ல. சாரி, வி ஆர் நாட் ஃபார் சேல். நாம் விற்பனைக்கு அல்ல, சேல் போட்டிருப்பான். என்ன சேல் போடுவான், 30% டிஸ்கவுண்ட், 50% டிஸ்கவுண்ட்டு. டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் போயிடக்கூடாது, டிஸ்கவுண்ட்டில் போயிடக்கூடாது. அதில் ஒன்று வச்சா ஒன்று ஃப்ரீன்னு சொல்கிற மாதிரி இன்னொரு இடத்துல எப்படி கொடுக்குறோம். அதுபோல் நாம் வி ஆர் நாட் ஃபார் சேல், நம்ம விற்பனைக்காக இல்லை, கர்த்தருக்காக உருவாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சரி, அவன் சொல்லும் பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான் பாருங்க. அந்த சமயத்தில் 20ஆம் வசனம் பாருங்க. நான் ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டார். அப்புறம் வாசிங்கம்மா 20. ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்றிருந்தார். அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணி, வெறும் மக்களுக்காக மாத்திரமல்ல, தன் சொந்த சகோதரனையே மரிச்சு அவரை அழிச்சு விட வேண்டும் கர்த்தர் நினைத்தார். ஆரோனுக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். எப்படிப்பட்ட ஒரு பெரிய இருதயம், தனக்காக வாழாமல் மற்றவங்களுக்காக வாழுகிற ஒரு பெரிய இருதயத்தை தேவன் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் பேசும்பொழுது எப்படி பேசினார். நம்ம சில சமயத்தில் எல்லாரும் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, உருவ வழிபாடு செய்கிறாங்க. நம்ம சர்ச்சில் என்ன இல்லை, ஆண்டவர் ஆராதிக்கும் மாதிரி உருவ வழிபாடு இல்லை. ஏன் இல்லைன்னா இந்த வசனம் பாருங்கள். உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது 15ஆம் வசனம் பாருங்க. 15ஆம் வசனம். ஓரோபிலே அக்கினி நடுவிலிருந்து உங்களோட பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக் கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும் பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும் ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும் பூமியில் உள்ள யாதொரு உருவும் பிராணி உருவும் பூமிக்கு தண்ணீர் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாய் இருக்கிற இவை பாரும். ஆக இவைகளை எவைகளுமே என்ன செய்யக்கூடாது, ஆராதிக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும், ஆண்டவருக்கு உருவம் இல்லை, அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறார். சூரிய சந்திர நட்சத்திரங்களை உருவாக்கியவர். அப்போது நம்ம அடிக்கடி சொல்கிறது போல நாம் என்ன பண்ணப்படுது, அவரை உருவாக்க முடியாது, அவர் தான் நம்மை உருவாக்கினார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர், நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், நம்ம கண்களை மூடும்பொழுது ஆண்டவரே என்னை உருவாக்கிய தெய்வமேன்னு சொன்னாவே இறங்கி வந்துடுவார். உருவாக்கிய தெய்வமேன்னாவே ஆண்டவர் இறங்கி உங்களுக்கு தரிசனங்களையும் திட்டங்களையும் உங்களுக்கு கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உடைய காரம் என்னை வழி நடத்திட்டு, ஆண்டவரே உடைய திட்டம் என்னை வழி நடத்திட்டு, ஆண்டவரே உடைய தரிசனம் என்னை வழி நடத்தட்டும்னு சொல்லும்பொழுது ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார், தேவ தரிசனங்களை கொடுத்து தேவ திட்டங்களை கொடுத்து தேவன் உங்களை வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எதையுமே நமக்கு ஹீரோவாக மாறக்கூடாதுன்னு அர்த்தம். ஹீரோவாக மாறக்கூடாது. உங்களுக்கு வாழ்க்கையில் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு செல்ஃபோனில் நம்ம என்ன பண்ணுவோம், சில சமயத்தில் நம்ம ஸ்க்ரீனில் வால்பேப்பர் என்ன பண்ணுவோம், ஒருத்தவங்க பிள்ளைங்க ஃபோட்டோ வச்சுருப்பாங்கல்ல, சில பேர் பேர பிள்ளைங்க ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, சில பேர் மனைவி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அது ரொம்ப ரேருன்னு நினைக்கிறேன். சரி, சில பேர் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ, அது கூட ரேர் தான், ரொம்ப ரேர். அது சில பேர் இப்படி வால்பேப்பர் நிறைய ஏன் இதில் ஸ்க்ரீனில் நான் எதையும் வச்சுக்கிறது இல்லை. எதுக்கு இதெல்லாம் ரொம்ப நம்ம திரும்ப திரும்ப பார்க்கும்போது அது மனசில் அதிகமாக பதிய ஆரம்பிச்சு. சில பேர் ஜீசஸ் ஃபோட்டோ வச்சுருக்கிறாங்க, அதுவும் தப்பு, அதுவும் தப்பு. செல்ஃபோனில் ஃபோட்டோ வச்சுக்கிட்டோம், இருதயத்தில் வச்சுக்கணும். ஆமாம், அதை பார்த்து தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் இல்லை, அதை பார்த்தா ஏசு ஞாபகம் வர்றாரு, நீ விசுவாசியே இல்லை. என்ன செய்யணும், உன் இருதயத்தில் எப்பொழுதுமே அவர் நிரம்பி இருக்க வேண்டும். எப்படி கண்ணை முன்னாவே
உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வர வேண்டும். எதை நீங்கள் இருதயத்தில் பதிச்சு கொள்ளுங்களோ அதுதான் உன் சிந்தையில் வரும். அதனால் இந்த நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் பாருங்கள், யாராவது ஒரு இந்த சிலை வடிக்கிறவங்க இல்லை அந்த பறவைகளை அழகாக அந்த ஸ்கல்ப்சர் அதெல்லாம் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அதை 3 மாதம் 6 மாதம் அந்த பறவைகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அந்த கண் எங்கே இருக்குது, அது திரும்புறது எப்படி இருக்கும், அப்படியே அந்த உருவகம். ஏன்னா அவங்க இதயத்தில் முதல்ல பதிச்சு கொள்கிறாங்க, பிறகு சிந்தையில் கொண்டு வந்து அதை வடிவமைக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால் பாண்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுள் எப்படி இருக்காருன்னு யோசிச்சிங்கன்னா எத்தனை கடவுள் வருவார் யோசிச்சு பாருங்க. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணா, உருவம் இல்லை, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் படைத்தவர், ஆண்டவரே உம்மை ஒருவராலும் படைக்க முடியாது கர்த்தாவே. அந்த உணர்வு நமக்கு வர 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 கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு இரக்கம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேத வசனங்களில் சின்ன சின்ன வசனமாக இருக்கும். அந்த வேத வசனம் நிறைய பொக்கிஷத்தை கடவுள் வச்சுருப்பார். நான் நிறைய உங்களுக்கு ஹீப்ரு க்ரீக்கு எல்லாத்தையும் நான் ரொம்ப எவ்வளோ டஃப்பாக எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் ஒரு சில காரியங்கள் என்ன பண்ணும்போது சில காரியங்களில் கர்த்தர் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். சரி, இங்கே பார்க்கும் பொழுது அப்போ தாமதம் ஆன உடனே இவர்கள் செய்கிற காரியம் என்ன, தேவனுக்கு பிடிக்காததை அவர்கள் செய்து விடுகிறார்கள். இப்போ நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு இப்போ சர்ச்சு இருக்குது. இப்போது ஆண்டவர் இப்போது நீங்கள் லேட்டாக வரீங்க, லேட்டாக வந்தாலும் நான் இருக்கிறேன். நீங்கள் லேட்டாக வரீங்கன்னு நான் போயிட்டோன்னா நீங்கள் போயிடுவீங்க. நான் லேட்டாக நான் போயிட்டேன்னா நீங்கள் போயிடுவீங்க. அப்போ உனக்கும் எனக்கும் என்ன ஆகிடுது, உறவு ஆறுபட்டு போயிடுச்சு. இப்போது நான் லேட்டாக வர வச்சிங்க, இப்படி வச்சுக்க மாற்றி வச்சிங்க, பாஸ்டர் வர்றதுக்கு லேட் ஆகுது. அப்போ லேட்டாக வந்தால் நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எதை குறிக்கிறது, இல்லை இது காங்கிரிகேஷன்னு, இது சபை, பாஸ்டர் கட்டாயமாக வருவார், அவர் வரவில்லைனாலும் ஆண்டவர் ஒருவர் வந்து பிரசங்கம் பண்ணுவார். இப்படி தான் 40 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது கதை. யோசிச்சு பாருங்க. அப்போது எனக்கு என்ன தெரியுது, இது என்னுடைய சபை, நான் அந்த ஆராதனையை கர்த்தர் என் பொறுப்புல கையில் கொடுத்துருக்கார், அந்த ஆராதனையை நான் நடத்த வேண்டும் என்ற ஒரு பயம் எனக்கு இருக்கிறதுனால கர்த்தர் கிருபையாக நடத்திக்கிட்டு வர்றார். இதில் பெருமை கிடையாது. அதே போல் கர்த்தர், நான் அவருடைய விசுவாசி, தேவனுடைய ஆலயத்துக்கு நான் சரியான நேரத்துக்கு போகணும், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது உன்னை கட்டாயமாக நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார், உன்னை ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். ஆண்டவர் தேவன் நமக்கு எப்படி இந்த காரியங்களை நம்மோடு கூட இருக்கிறார், ஒரு உறவை ஏற்படுத்துகின்றார். அவருக்கும் நமக்கு ஒரு உறவு மிக மிக அவசியமான ஒன்று. ஹல்லேலூயா. அவர் கட்டாயம் வருவார், நிச்சயமாய் வருவார் என்ற விசுவாசத்தோடு தான் நாம் இத்தனை வருஷம் காத்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாய் வருவார். ஹல்லேலூயா. அதுபோல தான் பழைய ஏற்பாட்டிலேருந்து எல்லா பக்தர்களும் வர்றாங்க. அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, மத்தேயு 24 பாருங்கள், ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறதுனால விழித்திருங்கள். ஹல்லேலூயா. அந்த வசனம் ரொம்ப, வாட்ச் therefore you do not know what hour your Lord is coming. அப்போது எந்த நிமிஷத்தில் வருவாரோ இவருக்கு விழித்திருக்க வேண்டிய ஆரோன், விழித்திருக்க வேண்டிய மக்கள் என்ன பண்ணாங்க, தேவனை விட்டு விலகி சென்று விடுகிறார்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், கடைசி வரையிலும் நம்ம விழித்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். 2 பேதுரு 3:4. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களே பரியாஸ்கார் வந்து தங்கள் சுய இச்சையினால நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? வருவார், வருவார், இயேசு வருவார், இயேசு வருவார். நம்ம எங்கே பார்த்தாலும் எழுதி வச்சிருக்கிறோம், ஆட்டோலாம் பார்க்குறோம், இயேசு வருவார், இயேசு வருவார், இயேசு வருவார் எழுதி வச்சிருக்கு. எல்லாம் நம்மளை என்ன பண்ணுறாங்க, என்னடா இயேசு வருவார் சொல்லி 2000 வருஷமாக வர மாட்டாங்க. ஆனால் நமக்கு ஒரு தெரியும், ஆண்டவர் தேவாதி தேவன் எல்லா திட்டங்களும் நிறைவேறும்போது நிச்சயமாய் வருவார். ஹல்லேலூயா. வாசிங்க. பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். எப்பா இதேதாலும் சொல்லிட்டு இருக்க, ஆபிரகாம் நாட்கள்லேருந்து சொல்றாங்களே மேசியான்னு ஒருத்தர் வரப்போறாரு, வந்துட்டு போயிட்டாரு, அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, அதுக்கப்புறம் வந்து இயேசு மரித்து உயிரோடு கூட போனாரு, வருவோம் சொல்லி 2000 வருஷம் ஆச்சே, ஒன்றும் வரலையே அப்படின்னு சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே
அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறார்? தவறுகள் செய்யும் பொழுது 120 வருஷங்கள் 120 வருஷங்கள் நோவா பிரசங்கிக்கின்றான். அவன் விசுவாசிக்கிறான், நம்புறான். இந்த பூமியில கர்த்தர் மழையை கொண்டு வருவார், இந்த பேழையை மிதக்க பண்ணுவார். தான் விசுவாசம். நெகேமியா நினைக்கிறான், நான் ஒரு பானம் பாத்திரக்காரன், என்னை கொண்டு கர்த்தர் கட்டாயமாக ஆலயத்தை அவங்க அலங்கத்தை கட்டி எழுப்பிடுறார். தாவீது நினைக்கிறான், நான் அவருக்காக வெள்ளியும் பொன்னையும் சேர்த்து வச்சிருக்கிறேன், வரைபடத்தை வரைஞ்சி வச்சிருக்கிறேன், கர்த்தர் நிச்சயமார் என் கண்களுக்கு முன்பாக ஆலயத்தை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் தான் என்ன செய்யுது? அந்த காரியங்களை முடிக்க செய்கிறது. அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவன் இருக்கிறார் என்றால் நம்ம பரியாசக்காரர்களாய் இல்லை, தேவனை விசுவாசிகர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு அவன் எழுதலாம் பாருங்க, பேதுரு எழுதும்போது எழுதலாம் பாருங்க.